ஒரு புதிய மாற்றம், புதிய மாற்றத்துக்கு நேராக நாம் போக வேண்டும். எவ்வளவோ பிரசங்களை கேட்கிறோம், வசனங்களை சொல்லுகிறோம், பாடல்களை பாடுகிறோம், ஆராதனை செய்கிறோம், அநேக கூட்டங்களுக்கு நாம் சமூகம் கொடுக்கின்றோம். இப்படியாக நாம் நிறைய காரியங்களிலே ஈடுபட்ட பொழுதிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாவிட்டால் அதுல என்ன பலன் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கிறது இந்த வருடம் முடிவடைய இருக்கு. புது வருடத்திலே அநேகமாக குறிப்பாய் கிறிஸ்துமஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருவார்கள் புதிய உடைகளை தேடுவதற்கு. கிறிஸ்துமஸ் அல்லது நியூ இயர் கண்டாலும் புதிய உடைகளை அணிந்தவர்களாக ஆலயங்களிலே மக்கள் வலம் வருவதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கும். நல்ல உடைகளை அணிந்து, புது உடைகளை அணிந்து வருவார்கள். ஆனால் உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதை குறித்து யூதர்களுக்கு, யூத போதகர்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது மத்திய 23ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் இப்படியா சொல்லுகிறது: வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளியிலே வெள்ளையாய் இருக்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உள்ளுக்கோ நாற்றமும் உதவாத காரியங்களும் இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் அதை சொன்னார். அப்படி என்றால் கல்லறைக்காக அதை சொல்லவில்லை, கல்லறை போன்று இருக்கிற மனிதர்களுக்காக சொன்னார். அன்றைக்கே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் இருக்குமாயின் இந்த நாட்களிலே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் இருக்காது என்பது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. வேத வசனம் அது வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா வேதத்தை நாம் சொல்லுகிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம் பல வருடங்கள். ஏன் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரவில்லை? வெளிச்சம் என்பது என்ன? வெளிச்சத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? இருள். வெளிச்சம் யாருடையது? இயேசு சொன்னார், நானே ஜீவ ஒளி என்று சொன்னார். இயேசு ஜீவ ஒளி. ஜீவ ஒளி என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் இருக்கின்ற இந்த பவரை போல் அல்ல. நாம் பவர் என்று சொல்லுகிறோம், ஆனால் பவர் கட் ஆகி விடுகிறது. ஆனால் இயேசுவின் பவர் ஒருபோதும் கட் ஆகாது. பாருங்கள், ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு போய் வருகிறோம். நானும் ஆரம்ப நாட்களில் அப்படித்தான், ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. ஆரம்ப நாட்களில் நானும் போய் கூட்டங்கள்ல நானும் சேர்ந்து எல்லாரோடும் கத்திருக்கிறேன், சத்தம் போட்டிருக்கிறேன். அவர்கள் பவர் என்ற நேரம் நானும் பவர் என்று சொல்லி இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் டவர்ல தான் பவர் இருக்குன்றாங்க. என்ன விளங்குகிறது? உங்களுக்கு புரிகிறதா? கூடுதலாக பவர் இருக்கு, டவர்ல தான் என்றுகிறார்கள். ஆனா அன்னைக்கு நானும் டவர்ல தான் பவர் இருக்குன்னு சொல்லி நானும் பவர் என்று கத்தினேன். ஆனா கூட்டத்துக்குள்ள இருக்க வரைக்கும் பவர் இருந்தது. கூட்டத்துக்கு வெளியில வந்த பிறகு பவர் கட் ஆகிவிட்டது. பிரியமானவர்களே, அது இயேசுதான் ரியல் பவர். ரியல் பவர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி. அவரிடத்துல மட்டும்தான் உண்மையான ஒரு வல்லமை இருக்கிறது, பவர் இருக்கிறது. அந்த பவருக்கு பேர் என்ன தெரியுமா? அதான் அவர் சொன்னார், ஜீவ ஒளி. ஜீவ ஒளி தான் லைஃப் லாங் பவர். அந்த பவர் எதற்கு? ஏன் பவர் தேவை? பவர் கட்டானா இருளாகிவிடும், ஆனால் பவர் இருந்தால் வெளிச்சமாகிவிடும். அப்படி என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, பெருமைக்குரியவர்களே, பவர் என்றால் என்ன? அது வெளிச்சம் தான். அந்த வெளிச்சம் எங்கே இருக்கிறது? வாசிங்கள் 119வது சங்கீதம் 105வது வசனம். பவர் எங்கே இருக்கிறது? 119வது சங்கீதம் 105வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமேன். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமேன். நீங்க இந்த வசனத்தை நம்பினா எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்பாதவர்கள் ஆமீன் சொல்ல வேண்டாம். ஆமேன். 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 ஆமேன்.
ஆமென், ஆமென், ஆமென். அது நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் வசனம், இதுதான் சத்தியம். ரைட். அப்ப வசனம் தீபமும் வெளிச்சமுமாய் இருக்கின்ற பொழுது ஏன் அதை சொல்லுகிற நாம் வெளிச்சத்தில் நடக்க முடியாது? ஏன் அந்த வசனத்தை பேசுகிற நாம் ஏன் வெளிச்சத்தில் நடக்க முடியாது? ஏன் இருள்ல இருக்கிறோம்? இருள் யாருக்குரியது? பிசாசுக்குரியது. வெளிச்சம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. தேவன் தான் வெளிச்சம். அப்ப எது வெளிச்சம்? வேத வசனம் தான். ஆனா வேத வசனம் சொன்னால் மட்டும் வெளிச்சம் வராது. நாம் வயரிங் செய்து வீடு ஒன்று கட்டி இருக்கிறோம் வைத்துக் கொள்வோம். எல்லாம் வயரிங் செய்து சுவிட்ச் எல்லாம் போட்டு பல்ப் எல்லாம் மாட்டி விட்டோம். ஆனா கனெக்ஷன் கொடுக்காவிட்டா அங்கே பவர் ஆகுமா? வெளிச்சம் வீசுமா? சோ கனெக்ஷன் எங்க இருந்து வரணும்? இபி எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து கனெக்ஷன் வரணும். அப்ப எல்லாம் நாங்க வீட்டுல எல்லாம் வயரிங் செய்து சுவிட்ச் எல்லாம் போட்டாச்சுது, பல்ப் எல்லாம் போட்டாச்சுது, பிளக் பாயிண்ட் எல்லாம் போட்டாச்சுது, எல்லாம் முடிந்தது. கம்ப்ளீட் இந்த எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஓகே. பட் கனெக்ஷன், நோ கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் எங்க இருந்து வரணும்? எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து. அதுபோல உங்களுக்கு பவர் எங்க இருந்து வரணும்? எங்க இருந்து வெளிச்சம் வரணும்? எங்க இருந்து உங்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும்? தேவனிடத்திலிருந்து, அவருடைய சன்னிதானத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து தான் பவர் நமக்கு வரணும். அந்த சமூகத்தின் பவர் சும்மா சத்தம் அல்ல, அது சத்தியமே. அதைத்தான் 119வது சங்கீதம் 105வது வசனத்தில் வாசித்தோம். பவர் என்று கத்துவதை விட அந்த பவர் உள்ளுக்கு இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும், வாழ்க்கையில் இருக்கணும். பவர் தான் சத்தியம், பவர் தான் வேதவசனம், அதுதான் வெளிச்சம். அப்ப ஏன் நம்மால வெளிச்சத்தில் நடக்க முடியல? இன்னைக்கும் போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், குற்றங்கள், குறைகள். இங்க வேதவசனம் சொல்லும் போதே சிலருக்கு கோபம் வரும். முறைச்சு கொண்டு கோவித்து கொண்டு இந்த ஸ்டடிக்கு வராமலும் இருக்கிறவர்களுடைய வரலாறு இருக்கத்தான் செய்கிறது. நான் என்ன சொல்லிவிட்டேன்? உங்கள்கிட்ட கடன் பட்டனா, உங்களை ஏமாற்றினா, உங்களுக்கு தேவையில்லாம ஏதாவது பேசணும்னா இல்லையே. அப்ப வேதவசனம் சொல்லும் போதே கிறிஸ்தவர்களுக்கு, உங்களை சொல்லவில்லை, பொதுவாக சபையிலே எடுத்துக்கொண்டால் நிறைய பேருக்கு கோபம் வரும். எதுக்கு கோபம் வருது? வேதவசனம் சொல்லும் போது கேட்க முடியல, சகிக்க முடியல. சில பாஸ்டர்ஸுக்கும் அப்படிதான். இந்த இடத்துல பாஸ்டர் ஆனந்தன் என்று இருக்கிறார், அகிலன் ஏ அந்த ஐடியில வந்திருக்கிறாரு. அவரும் நானும் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தோம். அப்ப நான் தான் அங்க மெசேஜ் கொடுக்கிறேன். தேவன் என்னை கொண்டு போயிருந்தார். ஏனால் அடைக்கப்பட்ட ஒருவர், அவர் வரவில்லை. சோ என்னை தேவன் அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணினார். போன போது அவர் ஜீவனுள்ள சாட்சிய இந்த இணைப்புல இருக்கிறார். கொடுக்கப்பட்ட வசனம் மிகவும் தெளிவான வசனம். ஆனா அநேக போதகர்களுக்கு விளங்கவில்லையே. ஏன்? எதற்காக தெரியல. பவர் என்று சொல்லுகிறோம். எந்த பவரை சொல்லுகிறார்கள்? சத்தம் போட்டு, கைதட்டி, அபிஷேகம் பெற்று, ஆர்ப்பாட்டம் பண்ணி, தீர்க்க தரிசனம் சொல்லி, வெளிப்பாடுகள் சொல்லி, இதெல்லாம் செய்தால்தான் பவர் என்று சொல்லுகிறார்கள். சரி, அது பவர் என்று வைத்துக் கொண்டாலும் பவர் ஏன் வாழ்க்கையை மாற்றவில்லை? பவர் என்னத்தினால வாழ்க்கையை மாற்றவில்லை? உண்மையான பவர் இருக்கும்னா வாழ்க்கை மாறும். அப்ப உண்மையான பவர் எது? 119வது சங்கீதம் 105வது வசனம். அதான் உண்மையான பவர். அது என்ன? வெளிச்சம். வெளிச்சம். அப்ப வார்த்தையை நாம சொல்லுகிறோம், ஆனா வாழ்க்கையில் வார்த்தை இல்லை. நான் இந்த தலைப்பு இன்றைக்கு மாற்ற போகிறேன். முடிஞ்சது. அந்த அந்த தலைப்பை மாற்றுகிறேன். அதாவது புதிய ஜீவியம், புதிய வாழ்க்கை, புதிய வஸ்திரம். தலைப்பு இன்றைக்கு மாறி இன்றைய தலைப்பு. அது இதுவரைக்கும் கற்றுக்கொண்டதில் உங்களுக்கு ஏதாவது பயன் உண்டா? நான் கற்றுக் கொடுக்கிற எனக்கு பயன் இருக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில சேஞ்ச் ஆகுது, மாற்றம் ஆகுது, எனக்குள்ளே கிரியை நடக்குது.
ஆனா உங்களுக்குள்ளே எப்படியோ எனக்கு தெரியாது. அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும். நானும் எவ்வளவு சிரமத்தின் மத்தியில சேஞ்ச் ஆகுது பாஸ்டர். ஆமென். சேஞ்ச் ஆகுது நன்றி. பாஸ்டர். வெரி குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆ எவ்வளவு சிரமத்தின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, பல இடங்கள் நான் ஒரு இடத்துல இருக்கிற ஆள் இல்ல. பல இடங்களுக்கு போகின்ற பொழுது சூழ்நிலைகள், மாற்றங்கள், எத்தனையோ சிரமங்களை பட்டுக்கொண்டுதான் நானும் இந்த 2 வருடங்களாக இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். சிலர் வருவார், சிலர் போவார். அ அப்படி இருந்த போதிலும் நான் வருவார், போவார் என்று நானும் இல்லாமல், ரொசான் பாஸ்டரும் இல்லாமல், குறிப்பாக நானும் அவரும் இதுல ஒரு டெடிகேட் பண்ணப்பட்டவர்களாக தவறாமல் எப்பவாவது ஒரு முறைதான் தவற முடியும். ஏனென்றால் அது துப்புரவ இயலாத பட்சத்துல, மற்றும்படி இந்த 3 நாட்கள் நான் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து வருகிறேன். ஆனால் வருவார், போவார். யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, நாங்கள் இந்த வார்த்தையை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில கண்டினியூவா கேட்கிற ஒரு உண்மையான ஒரு தேவ பிள்ளை என்றால் அது எங்கள் மத்தியில இருக்கின்ற அருமையான ரொசான் பாஸ்டர் தான். மற்றவரெல்லாம் வருவார், போவார். இதை தவிர இந்தியா டீம், இந்த தேவகுமார் பிரதர், இவங்களையெல்லாம் நான் இடையில அறிமுகப்படுத்தினேன். ஸோ அவர்களும் கண்டினியூவா எல்லாத்திலும் கலந்து கொள்கிறார்கள். ஒரு சிலர் ஏற்கனவே கண்டினியூ பண்ணினார்கள், பட் கண்டினியூ பண்ண முடியல. இடைக்கிட வருவார், போவார் என்று இருக்கிறார்கள். போகட்டும். இன்றைக்கு தலைப்பு மாறுகிறது. இதுவரைக்கும் கேட்ட அந்த சத்தியத்தில் ஒரே ஒரு சாட்சியாவது என்னை திருப்திப்படுத்தினது. இவ்வளவு தூரம் 5 மாதம் நான் போதித்தேன். எவ்வளவு சிரமத்தின் மத்தியில, இயலாமையின் மத்தியில, எந்த விதமான கைமாறும் கருதாமல் நான் போதித்த அதுல இந்த ஒரே ஒரு நபர் தன்னும் நான் மாறி இருக்கிறேன் என்று சொன்னதை குறித்து நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். மாற வேண்டும். அவர் மட்டுமல்ல, எல்லாரும் மாற வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். மாறாட்டா ஒன்றை நான் சொல்லுகிறேன். பழைய வருஷத்துல இந்த 2024 வருடம் இருந்த கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அது 25ஆம் ஆண்டும் தொடர்ந்தது. இந்த துன்பம், துயரம், வேதனை, கஷ்டம், இயலாமை, இல்லாமை எல்லாம் தொடர்ந்தது. அது மாற வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் மாற வேண்டும். நம்முடைய மனமாற்றம் அடைய வேண்டும். 2024ஆம் ஆண்டுல மனமாற்றம் அடையாமல் 2025ஆம் ஆண்டை தொடர்ந்தோம். எனவே அதே பாரங்களும் அதே கஷ்டங்களும் இந்த 2025ஆம் ஆண்டு தொடர்ந்தது. இது மாற வேண்டும் என்றால் தேவனுடைய கையில இல்ல, நம்முடைய கையில தான் மாற்றம் ஏற்பட வேண்டும். தேவன் மாறாதவர். அவரை நாம் மாற்ற முடியாது. உபவாசம் பண்ணியோ, கத்தியோ, குளறியோ தேவனை நாம் மாற்ற முடியாது. பட் நாங்க மாறினால்தான் நம்முடைய லைஃப் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆகவே இந்த புதிய வருடத்துல நீங்க பழைய வஸ்திரத்தோடு, பழைய ஜீவியத்தோடு, பழைய உடன்படிக்கையோடு போவீர்கள் என்றால் இதே வருஷம் இருந்த கஷ்டம் அடுத்த வருஷமும் இருக்கத்தான் செய்யும். ஒரு மாற்றம் ஏற்படாது. அது தேவனை குறை சொல்ல முடியாது. நம்மை நாமே குறை சொல்லி நம்முடைய குறைகளை திருத்திக் கொள்வோம் என்றால் அடுத்த வருஷம் ஒரு மாற்றத்தை நாம் காணலாம். அடுத்து வாக்குத்தத்தம் என்ற பெயர்ல நிறைய ஏமாற்றுத்தனம் நடக்கிறது. இன்றைக்கு அநேகர் அறியாதிருக்கிறார்கள். புதன்கிழமை வந்தவர்களுக்கு தெரியும். அங்கே எனக்கு கனெக்ஷன் கட்டாயி வந்த பொழுதிலும் ரொம்ப சிரமப்பட்டு அந்த வார்த்தையை கொடுத்தேன். கேட்கிறவர்களும் சிரமப்பட்டார்கள். இன்றைக்கு எல்லாம் கேக்குதா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென், ஆமென். கேக்கு பாஸ்டர். ஆமென். ஆமென் ஆமென் பிரைஸ் தி ஆமென் லார்ட். பாஸ்டர். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் ரொசான் பாஸ்டர் கீழ்ப்படிந்தேன். அதான் நீங்க கீழ்ப்படியணும். என்ன, ரொசான் பாஸ்டருக்கு நான் கீழ்ப்படிந்தேன். அவர் சொன்னார் சிம்ம மாத்துங்கண்டார். மாத்தினேன். ஆனா இன்னும் நான் வைத்திருக்கிற போன் வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது என் கையில. அது பழைய போன். இன்னைக்கெல்லாம் நிறைய போன்கள்லாம் புதுசா வந்து விட்டது. ஸோ நான்
திங்கட்கிழமையிலிருந்து இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு நாள் தவறாமல் எல்லா நாட்களிலும் வேத பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு சிரமப்பட்டு நடத்துகிறேனே, நீங்கள் யாராவது எனக்கு ஒரு போன் வாங்கி தருவீர்களா? யோசித்து பாருங்கள். தரமாட்டீர்கள். சரி, வேண்டாம். ஆனால் நீங்கள் பாடத்திலே அது இணைந்து கொள்ளுங்கள். அதாவது நான் எப்படியோ கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்பொழுது கவனத்தை கொள்ளுவோம். மாற்றம் அடைய வேண்டும், மாற வேண்டும். இன்னும் ஒரு கொஞ்ச நாள். ஆனால் சில சபைகளில 30 நாள் ஜெபங்கள், 50 நாள் ஜெபங்கள் நடைபெறுகிறது. என்ன ஜெபம் என்று வைத்திருக்கிறார்கள் சொன்னால், சுத்திகரிப்பின் ஜெபம் என்று வைத்திருக்கிறார்கள். சுத்திகரிப்பின் ஜெபம் என்றால் என்ன? நாங்க எங்களுக்குள்ளே அசுத்தம் இருக்கிறது, குறை இருக்கிறது, குற்றம் இருக்கிறது, இதை மாற்றிக்கொண்டு நாம் புது வருடத்துக்குள்ளே சுத்தமாய் போக வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது நல்லது, ஜெபம் பண்ணுவது நல்லது. ஆனால் மாற்றம் ஏற்படவில்லையே. மாற்றம் எங்கே ஏற்படும் என்றால், வசனத்திலே தான் மாற்றம் ஏற்படும். வார்த்தையினால் தான் அற்புதம் நடக்கும். தேவனுடைய வார்த்தை. வார்த்தை என்பது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு தெரியும், வார்த்தையிலே தொடங்கின இந்த உலகம் வார்த்தையினால் முடிய போகிறது. கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் வார்த்தையினால் ஆரம்பிக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் வார்த்தையினால் முடிய போகிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய பேர் என்ன செய்வதில் அறிந்து கொள்வதில்லை. ஆதியாகமத்திலே உலக தோற்றமும் தேவனுடைய செயல்களும் அங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. திரும்பவும், அதாவது ரீக்ரியேஷன், மறு படைப்பு, மறு சிருஷ்டிப்பு வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்கிறது. நீங்க ஆதியாகமத்தினுடைய அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு முன்னுக்கு, ஏன் 1-2 முதலாவது அதிகாரம் 2வது அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால், 3ஆம் அதிகாரத்தை கவனிப்பீர்கள் என்றால், அந்த 3 அதிகாரங்களுக்கான விளக்கங்கள், விடைகள், தீர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிறது. இப்ப நான் கொடுக்கிற பாடம் வந்து பிரைமரி தான், இதுவும் அடிப்படை தான். இன்னும் நாம ஆழமா போகல. பிரியமானவர்களே, எது எப்படி இருந்தோம், ஒரே ஒரு வார்த்தை நம்மை மாற்றக்கூடும். அந்த 100க்கு அதிபதி ஒரே ஒரு வார்த்தைக்காக ஏங்கினார். என்ன ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர தகுதி இல்லை, நானும் உம்மிடத்துல வருவதற்கு எனக்கும் அருகதை இல்லை, ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்றார். ஆனா 1000 பிரசங்கத்தை கேட்டும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. அதேவேளை பேதுருவை எடுத்துக்கொண்டால், மீன்பிடி இரவு முழுவதும் மீன் பிடிக்க முயற்சி செய்து ஒரு மீன் கூட அகப்படவில்லை. சோர்வோடு, துக்கத்தோடு அங்கே கரைக்கு திரும்பி வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது, சீமோனே, நீ வலையை ஆழத்திலே கொண்டு போய் போடு. அப்ப சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒன்று கூட அகப்படவில்லை. பட் ஆனால் நான் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இதுல இருந்து என்னத்தை காண்கிறோம்? அருமையானவர்களே, பெருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். வார்த்தையின்படி இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையில எந்த வெளிச்சமும் வராது, எந்த மாற்றமும் வராது, எந்த நன்மையும் கிடைக்காது. இதுதான் நிதர்சனமும், இதுதான் சத்தியமும். ஆனால் வார்த்தைக்கு எதிராக இன்றைக்கு போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகளை திரித்து, அதை கட் பண்ணி, அதை தேவையற்ற விதத்திலே வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருப்பதினாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வீசவில்லை. ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால்
அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. பவர் இல்ல. பவர் கத்தினா பவர் வராது. வெளிச்சம், அதுக்கு மறுபெயர் பவர். கவனிக்கிறீங்களா? பவர் என்பது என்ன? வெளிச்சம். அப்ப எப்ப வெளிச்சம் நம்ம வீட்டுல வீசும்? நம்முடைய கணவனுக்குள்ள, நம்முடைய மனைவிக்குள்ள, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில எப்ப வெளிச்சம் வீசும்? எப்ப மாற்றம் ஏற்படும் என்றால் வெளிச்சம் வந்தாதான் மாற்றம் ஏற்படும். அந்த வெளிச்சம் எங்கே இருக்கிறது? அந்த பவர் எங்கே இருக்கிறது? வார்த்தைக்குள்ளதான் இருக்கிறது. திரும்ப வாசிங்கம்மா. திரும்ப வாசிங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. ரைட். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கணுமா? வேதம் என்றால் என்ன? சாட்சி ஆகமம் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? வேதம் என்றால் வேதவசனம் என்று சொல்ல முடியும். சாட்சி ஆகமம் என்றால் என்ன? சாட்சி ஆகமம் என்றால் என்ன? அது நீங்க இதுவரையும் கற்றிருக்கிறீங்களா? தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா? கட்டளையா பாஸ்டர்? இல்ல, அதை பற்றி நான் பாடம் எடுக்கிறேன். இதெல்லாம் சும்மா சொல்லிவிட முடியாது. சொன்னாலும் விளங்காது, புரியாது. அதை பற்றி நாம் அடுத்து பார்ப்போம். இப்ப யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை விஷயங்கள் வேதத்துல தெரியாமல் இருக்கிறோம். எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரியப்படாமல் இருக்கிறது. நான் 40 வருஷம், நான் அடிக்கடி சொல்லுகிறேன், 40 வருஷம் நான் வேதவசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனா நான் இன்றைக்கும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். கற்றுக்கொள்ளாத ஒரு நபர் கற்றுக் கொடுக்கவே முடியாது. அடுத்து ஏன் இன்றைக்கு உண்மையான ஒரு மாற்றம் ஏற்படவில்லை? இப்ப நான் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள், நான் பொய் சொல்ல வேண்டாம் என்று என்னுடைய விசுவாசிகளுக்கு நான் போதித்தால் நான் பொய் சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. அப்பதான் எனக்கு போதிக்க தகுதி. அப்பதான் அது அங்க கிரியை நடக்கும். நானும் அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும், நான் மக்களுக்கு போதிக்க வேண்டும். இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை. இது இன்றைக்கு நடக்கிறதா? இல்ல. போதனை உண்டு, செயல் உண்டு. வார்த்தையை சொல்லுவான், நான் செயல்பட மாட்டோம். அப்படி அல்ல. நானும் சத்தியத்தை அறியாத போது அப்படித்தான் நடந்தேன். ஆனால் நாம மனம் திரும்பி நான் சத்தியத்துக்கு பயப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். நான் வேதத்தோடு தேவனோடு நடக்க ஆசைப்படுகிறேன். நானும் கற்றுக்கொள்ளுகிறேன், கற்றும் கொடுக்கிறேன். இன்னொரு விஷயம், குறிப்பாக இப்ப இதுல பாஸ்டர்ஸ் இருக்கிறோம், நான் என்னையும் சேர்த்துதான். நாம தசமபாகம் காணிக்கை நம்முடைய திருச்சபையில நாம எடுக்கிறோம். அது சில பேர் தேவையில்லாம கதைக்கலாம். ஆனா வேதத்துல உள்ளது நான் எடுக்கிறேன், நீங்களும் எடுக்கிறீர்கள். இந்த தசமபாகம் காணிக்கை எல்லாருக்கும் தானே, சேர்த்து எல்லாருக்கும் தான் சொல்றேன். நான் தசமபாகம், நான் காணிக்கை கொடுக்காமல் நான் எப்படி போதிக்க முடியும்? யோசித்து பாருங்க, முடியாது. நான் தசமபாகம் காணிக்க கொடுக்க இல்லை என்றால் எனக்கு தகுதி இல்லை அதை பற்றி பேசுவதற்கு. நான் கொடுக்கிறேன். அடுத்தது அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் அன்பு செலுத்தாமல் அன்பா இருங்கள் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? கவனிக்கிறீங்களா? அப்ப நான் நடந்து கொண்டுதான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அங்கேதான் அந்த வெளிச்சம் உதிக்கும். அங்கேதான் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆகவே நான் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றா இருந்தால் ஒருபோதும் யாருக்கும் மாற்றம் ஏற்படாது. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். சுவிசேஷம் அறிவிக்க போகின்ற எங்களுக்கு சத்தியம் தெரியுமா? சரி, நம்முடைய பேச்சை கேட்டு ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார். அவர்களை எந்த வழியிலே நடத்துவீர்கள்? உங்களை போன்றுதான் நடத்துவீர்கள். நீங்கள் சரியான தெளிவில்லாமல், நீங்கள் சரியான சத்தியம் தெரியாமல், நீங்கள் சத்தியத்தின்படி வாழாமல் இருக்கின்ற பொழுது அந்த புதிதாய் வருகிற ஆத்மாவும் அப்படித்தான் போக போகிறது. ஆகவே வெளிச்சம் எப்பொழுது வெளிச்சம் வந்தாதான் நம்ம வீட்டுல ஒரு விடிவு ஏற்படும், நம்முடைய இல்லத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். எந்த வெளிச்சம்? வேத வெளிச்சம். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்கம்மா, 8:20.
வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும், சாட்சி ஆகமம் அனைவருக்கு தெரியாது. நான் அது இப்ப சொல்லிவிட சொன்னா அது விவரமா சொல்ல வேண்டும். அதனால ஒரு வார்த்தையில அது சொல்ல முடியாது. சாட்சி ஆகமம் என்றால் என்ன? வருகிற நாட்களில் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். தேவனுக்கு சித்தமானால், நானும் ஜீவனோடு இருந்தால். கவனிங்க, சாட்சி ஆகமத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், வேதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி ரெண்டையும் நீங்கள் கவனிக்காவிட்டால் உங்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இருக்காது, விடிவு ஏற்படாது. அதுதான் அதனுடைய பொருள். ரைட். இப்பொழுது வருவோம். இனி 5 வருஷம் 5 மாதம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். வருவார் போவார் என்று இருந்தீர்களோ, வந்தீர்களோ, கேட்டீர்களோ, கேட்கவில்லையோ, அது உங்களுடைய பொறுப்பு. நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு சொல்லிவிட்டேன். இத்துடன் இந்த தலைப்பு முடிகிறது. எந்த தலைப்பு சொல்லுங்க? தலைப்பையா சொல்லிட்டு முடிப்போமே ஆசைக்காவது. புதிய வஸ்திரம், புதிய வாழ்க்கை, புதிய உடன்படிக்கை. ஆமென். ஆமென். Thank you so much. நன்றி, நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தலைப்பு தெரிந்தால் அதுக்குள்ள ஒரு இன்னைக்கு ஒரு புதிய தலைப்பை தருகிறேன். கடவுளுடைய ஊடகம். சொல்லுங்க. கடவுளுடைய எல்லாரும் சொல்ல நல்லா இருக்குமே. எல்லாரும் சொன்னா நல்லா இருக்குமே. கடவுளுடைய ஊடகம். கடவுளுடைய ஊடகம். இதுதான் இனிமேல் வரப்போகின்ற தலைப்பு. சரிதானே? ரைட். வேதாகமம், பரிசுத்த வேதாகமத்துடைய தலைப்பு போன புதன்கிழமை பார்த்தோம். நாம பார்த்தோம் பரிசுத்த வேதாகமத்தின் தலைப்பு. ஓகேயா? அந்த தலைப்பு என்ன என்றால் அதுதான் கடவுளுடைய ஊடகம். இன்றைக்கு நாம் தெளிவாக இதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட். கடவுளுடைய ஊடகம் என்றால் என்ன? உலகத்தினுடைய ஊடகம் என்றால் என்ன? உலகத்தினுடைய ஊடகம் உலகத்தின் ஊடகம் என்றால் நான் ஊடகவியலாளராக இருந்திருக்கிறேன். என்னடா இந்த மனுஷன் பொய் சொல்லலாம் என்று கூட நினைக்கலாம். இல்லை, என்னட்ட கவர்மெண்ட் ஐடி இருக்கிறது. நான் என்னுடைய சொந்த ஊடகம் வைத்திருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் பாச கிருபாண்டு வந்திருந்தார், கிளிநொச்சி பாச கிருபா. அவருக்கு தெரியும். அடுத்து பாச ஆனந்தராஜ் அவர்களுக்கும் தெரியும் என்னுடைய ஊடகம். நான் தான் அந்த ஊடகத்தை நடத்தினேன். பிரஸ் மீடியா. என்னுடைய அலுவலகம் கொழும்பு 14 இருந்தது. எனக்கும் ஒரு லீடிங் பேப்பர், வீரகேசரி என்ற பேப்பர், லீடிங் பேப்பருக்கும் எனக்கும் இடையில வழக்குகளும் அவங்க எனக்கு எதிராக வழக்கு போட்டார்கள். அந்த வீரகேசரி பத்திரிகை நிறுவனம். ஸோ அதை ஃபேஸ் பண்ணினேன். ஆனால் அந்த ஊடகம் கண்டினியூவா செய்ய முடியல. என்னென்றால் நான் கிறிஸ்தவர்களுக்காக ஏற்பாடு செய்தேன் அந்த ஊடகத்தை. ஆனா கிறிஸ்தவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. இப்ப நான் உலக ஊடகமாக இருந்தால் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்திருப்பார்கள். அந்த 2000 ஆண்டிலே நான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் அந்த ஊடகத்தை நான் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் எனக்கு ஆதரவு தெரியல. ஆனா கிறிஸ்தவ ஊடகமாக தான் பதிவு செய்தேன். இதுவரைக்கும் இந்த ஸ்ரீலங்காவில் கிறிஸ்தவ ஊடகமாக இதுவரைக்கும் எந்த பத்திரிகையும் வந்ததில்லை. நான் இதை சொல்லுகிறேன், என்னை பெருமைப்படுத்தல, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக. இதுவரைக்கும் எந்த ஊடகமும் இன்னும் பதிவு செய்யப்படையில த பிரஸ் மீடியா. அப்ப நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல போய் இந்த ஊடகத்துடைய கிறிஸ்தவர்களுக்கு ஊடகம் ஏன் தேவை என்று சொல்லி மிகவும் நான் சிரமப்பட்டு பிரயாணம் செய்து செலவழித்து எல்லாம் செய்தேன். கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட நிருபர்கள் இருந்தார்கள். என்னுடைய பத்திரிகை இந்தியாவுக்கு கடந்து சென்றது. லண்டன், கனடா, ஹாலாந்து, மற்ற இத்தாலி, பிரான்சு, ஜெர்மனி, நோர்வே, லண்டன்,
எல்லாத்துக்கும் நான் அனுப்பினேன், எல்லா இடங்களுக்கும் அனுப்பினேன், இவ்வளவு தேசங்களுக்கும் போனது. ஆனா கிறிஸ்துவோட ஆதரவு இல்லை. சோ அதுல ஒரு அரசியல் ஒரு இது ஒன்று போட்டேன், ஒரு களம், ஒரு சப்ளிமெண்ட் ஒன்று போட்டேன். அந்த சப்ளிமெண்ட்ல எனக்கு அந்த காலத்துல இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த 4 மினிஸ்டர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், 4 மினிஸ்டர் மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. சோ நான் அப்படி இறங்கி இருக்கலாம். ஆனா நான் யார்? நான் ஊழியக்காரன். நான் உலக மீடியாக்குள்ள போக விருப்பம் இல்லை. பிசாசு கூட அதை அடைச்சு வச்சிரும். எனக்கு வசதிகள் வரும், மேன்மைகள் வரும், ஆனால் நான் எனவே கிறிஸ்தவர்கள் ஆதரவு இல்லாதனால நான் அதை விட்டு ஒதுங்கி விட்டேன். பல பண விரயங்கள் ஏற்பட்டது. அதுல 2 பேர், நம்முடைய ஸ்டடிக்கு வர 2 பேர் சாட்சி. ஆனந்த் அவர்கள் அந்த மலை பகுதியில் அவரும் ஒரு எங்களுக்கு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தார் நினைக்கிறார். அதுபோல இவரும் என்னுடைய பத்திரிகை டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தார். யாரு? நம்ம கிளிநொச்சி கிருபா. சோ அதனால ஊடகத்தை பற்றி எனக்கு வெளி ஊடகங்களும் தெரியும். ஆனா அந்த ஊடகத்தை விட தேவனுடைய ஊடகம்தான் அது மெய்யானது, சத்தியமானது. ஒரு நாளைக்கு நான் ஊடகத்தை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அது ஒரு நாள் எடுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இல்ல, 2 நாள் எடுப்போம் ஊடகங்களை பற்றி. சரிதானே? விரும்புறீங்களா? ஊடகத்தை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்க விரும்புறீங்களா? ஆமென். பாப்போம் எத்தனை பேர் விரும்புறீங்க. ஒரு மெஜாரிட்டி இருந்தா நான் அதை செய்யலாம். பாப்போம். ஆமென். நான் கவனிக்கிறேன் உங்களுடைய பெயர்களை. யார் யார் விரும்புறீங்க? ஆமென். 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 ஒரு ஆளு 2 தரம் சொல்றீங்க. கற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க காசு கொடுத்து கற்றுக்கொள்ள மாட்டீங்க, அல்லது நீங்க இருக்கிற இடத்துலயும் கற்றுக்கொள்ள முடியாது. சில விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ரைட், ஓகே. இப்ப கவனிப்போம். இன்றைய தலைப்பு என்ன? கடவுளுடைய ஊடகம். கடவுளுடைய ஊடகம். ரைட். இப்பொழுது இந்த கடவுளுடைய ஊடகம் என்றால் என்ன? உலக ஊடகம் என்றால் என்ன? ரைட். கடவுளுடைய ஊடகத்துக்கும் இந்த உலக ஊடகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் மேலோட்டமா உங்களுக்கு சொல்லி தருகிறேன். கவனிங்கள். முதல் உலக ஊடகத்துக்கு வருவோம். உலக ஊடகம் என்பது ஏதாவது நடந்த பிறகுதான் செய்தியை கலெக்ட் பண்ணி அந்த செய்தித்தாளிலேயோ, உலக ஊடகத்தில் 2 வகையான ஊடகம் இருக்கிறது. உலக ஊடகத்திலே 2 வகையான ஊடகம் இருக்கிறது. என்ன 2 வகையான ஊடகம் என்றால், எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் பிரஸ் மீடியா. அப்படி என்றால் இலத்திரனியல் ஊடகம், மற்றது அச்சு ஊடகம். இப்படி 2 பிரதான ஊடகம் இருக்கிறது. இந்த 2 பிரதான ஊடகம் எதை அறிவிக்கிறது என்று சொன்னால், ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்வு நடந்ததின் பின்பு அதை தொகுத்து வழங்குகிறார்கள். இதுதான் எல்லா மோஸ்ட்லி மீடியாக்காரங்கள் செய்யறது. இந்த 2 வகையான மீடியாவில் எங்கேயோ தப்பி தவறி புலனாய்வு மீடியான்னு ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன சொல்லலாம்? புலனாய்வு மீடியா ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. புலனாய்வு மீடியா. சரி, போகட்டும், டைம் போகுது. தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா எனக்கும் தெரியாம இருக்கலாம் சில விஷயங்கள். ரகசியத்துறை. ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது பாஸ்டர். ரகசியம் தெரியாத கண்டுபிடிக்கிறது. மறைச்சு வைக்கிறத கண்டுபிடிக்கிறது பாஸ்டர். ரைட், ரைட். கண்டுபிடிக்கிறது. ரைட், ஓகே. புலனாய்வு என்பது இன்னும் ஒரு நல்ல ஒரு வேர்டு ஒன்று இருக்கு. வாரம் இன்வெஸ்டிகேட்டிவ் மீடியா. அதுக்குதான் தமிழ்ல தான் சொல்றேன். ஓகே, இன்னொரு நல்ல வேர்டு இருக்கு. என்னமா? தொடர்ந்து கண்காணிக்கிறது.
தொடர்ந்து கண்காணிக்கிறது. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்க எல்லாரும் பகிர்ந்து கொள்றது உண்மைதான். அதுக்கு இன்னொரு வேர்டு ஒன்று இருக்கு, நான் மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, அதை நான் பிறகு ஞாபகம் வரணும்னு சொல்றேன். அப்படி எல்லாம் சொல்றது சரி. ஆனா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, அது 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 சரியா வரல. ஓகே, அது போட்டும், இருக்கட்டும். சரி, அப்படி இந்த உலக மீடியாவில் அந்த புலனாய்வு மீடியா என்பது எப்படி என்றால், அவர்கள் நீங்க சொன்னது போல நிறைய ஆய்வுகளை செய்து ஒரு புலனாய்வு கொண்டு வருவார்கள். ஒரு சில விஷயம், தெரியாத விஷயத்தை வெளியே கொண்டு வருவார்கள். சிலது வந்து கெஸ்ஸிங் மீடியா. கெஸ்ஸிங்னா, இப்ப ஒரு தேர்தல் வருகிறது. இப்ப தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் இந்தியாவில் தேர்தல் வருகிறது. இப்பவே கருத்து கணிப்பு என்று ஒன்று கொண்டு வருகிறார்கள். இப்ப எல்லா இடமும் அது இருக்கிறது. சோ ஸ்ரீலங்காவில் பெரிய அளவுக்கு அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இல்லை. ஆனா இந்தியாவில் ரத்தத்திலே சினிமாவும் அரசியலும் இந்தியாவில் எல்லாருக்குள்ளேயும் ரத்தத்துக்குள்ளேயே இருக்கு. ஆனா ஸ்ரீலங்காவிலேயோ வேற தேசங்கள்லயோ அப்படி பெருசா இந்த இவர்களை தூக்கி வச்சு தலையில கொண்டாடுற பழக்கம் சினிமாக்காரனுக்கும் கிடையாது, அல்லது அரசியல்காரனுக்கும் கிடையாது ஸ்ரீலங்காவில். ஆனா இப்ப எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ரைட். ஆனா படுமோசம் இந்தியாவுல தமிழ்நாடு, இந்த அரசியல் சினிமாவை குறித்து பார்க்கும்போது. ஏன்னா நான் அங்கேயும் வாழ்ந்திருக்கிறேன், இங்கேயும் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு ரெண்டு பக்கமும் நன்றாகவே தெரியும். சரி, இப்ப கவனிங்க. அது அந்த கெஸ்ஸிங் என்று சொன்னால், இந்த ஒரு தேர்தல் வருகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே, இந்த தேர்தலில் வந்து இவர்கள் வருவார்கள், அவர்கள் வருவார் என்று ஒரு சொல்லுவார்கள், கருத்து கணிப்பு சொல்லுவார்கள். ஆனா அந்த கருத்து கணிப்பு சில நேரம் சரியா வந்துடும், சில நேரம் பொய்யாக மாறிவிடும். கவனிங்க, இது உலக ஊடகங்களை குறித்து இப்பொழுது பார்த்து கொண்டோம். அடுத்தது பொய்யையும் போடுவார்கள். பொய்யாய் ஒரு 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 செய்தியை, பொய்யான செய்தியை மெய்யை போன்று போடுவார்கள் இந்த உலக ஊடகத்துல. ஏன்னா நான் செய்தியாளர், செய்தி எழுதியிருக்கிறேன், நான் சீஃப் எடிட்டரா இருந்தேன். எனவே எனக்கு தெரியும், ஒரு செய்தி இல்லை என்று சொன்னா நானே என்ன செய்வேன், இந்த கற்பனையை நடக்கின்ற ஒரு விஷயத்தை போல நான் எழுதி விடுவேன். ஏன்னா அந்த ஃபீல் பண்றதுக்காக, அது பேப்பரை நிரப்புவதற்காக, அல்லது அந்த மீடியாவை அந்த நிகழ்ச்சியை நிரப்புவதற்காக. இதுதான் உலகத்தில் நடக்கிற மீடியா. ஆனால் தேவனுடைய மீடியா என்ன? சரி, இன்னொரு கொஞ்சம் ஊடக மீடியா, இந்த உலக மீடியா பார்த்துட்டு போவோம். அடுத்தது, இப்ப ஒரு சுனாமி வருது, ஒரு வியாதி வருது, ஒரு புயல் அடிக்குது என்றால் எந்த மீடியாவாலையும் அந்த ஆபத்தை தடுக்க முடியாது. எந்த ஊடகத்தாலையும் அந்த ஆபத்தை தடுக்க முடியாது. கவனிங்க. அடுத்தது, உலக மீடியா ஒரு கட்சியை சார்ந்து, ஒரு நபரை சார்ந்து, ஒரு விஐபியை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகும். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு விளங்குதா, புரியுதா? பேசலாம். ஆமென். ரைட். இப்ப கவனிங்க, இது இப்படி போகும். அந்த மீடியா ஒரு சப்போர்ட் பண்ணி கொண்டு போகும். அடுத்ததாக, ஒரு அழிவை வந்ததின் பின்பு அறிவிப்பார்கள், ஆனா அழிவை தடுத்து நிறுத்த மாட்டார்கள். அடுத்தது, ஒரு கெஸ்ஸிங், ஒரு ஒரு எழுந்தமான போக்குல ஒரு கெஸ்ஸிங்கா சில விஷயங்களை அறிவிப்பார்கள். இப்படி எல்லாம் இந்த உலக மீடியாவிலையும் பார்க்கிறோம். பொய்யும் அறிவிப்பார்கள், மோஸ்ட்லி பொய் தான். அடுத்தது, உலக மீடியா இன்னைக்கு யாருடைய கையின் பயன்பாட்டிலே இருக்கிறது என்று ஸ்பிரிச்சுவலி கவனிப்போம் என்றால், உங்களுக்கு விளங்குற ஸ்பிரிச்சுவலி என்றால் என்ன விளங்குகிறதா? சொல்லுங்க, யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய பிரகாரம் பார்ப்போம் என்றால், கவனிக்கிறீங்களா? ஸ்பிரிச்சுவலி உலக ஊடகங்கள் எல்லாம் பிசாசுடைய கையிலே இருக்கிறது. இது ஆவிக்குரிய பக்கம் பார்ப்போம் என்றால், உலக ஊடகம் பிசாசுடைய கையிலே இருக்கிறது. கடவுளுடைய ஊடகம் இப்பொழுது நான் உலகத்தில் ஒப்பீடு செய்த
அந்த காரியத்திலிருந்து விதிவிலக்காக அது விலகி வித்தியாசமான ஊடகமாக கடவுளுடைய ஊடகம்ன்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு நபர் தான் எனக்காக பாவம் பாவம் அந்த மனுஷன் கத்துறான்னு ஒரு அல்லேலூயா சொல்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு உங்க சபையில எல்லாம் ஒரு அல்லேலூயா சொன்னா நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? என்ன ஒரு மனுஷனா கூட சில பேர் கணக்கு எடுக்கிறீங்களா? இல்லன்னு அங்கேயும் வாயை சொல்றதில்ல மூடிட்டு பாஸ்டர். இருக்கிறீங்க. நீங்க என்ன ஒரு மனுஷனாவே கணக்கெடுக்க மாட்டேன்றீங்க. சரி, போகட்டும். சரி, பாஸ்டர் ரொஷான் பாஸ்டர் இருக்கிறீங்களா? ரொஷான் பாஸ்டர், பேசலாம். ரைட். நான் கொஞ்சம் உங்களுடைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை செக் பண்ணினேன். சரியா? என்னுடைய மெசேஜ் அதிகமா ரெக்கார்டிங் ஆகல நினைக்கிறேன், வரல. முடிஞ்சா நீங்க அதுல ஒரு கவனம் செலுத்துங்க. சரியா? என்னவோ தெரியல. ரைட், ஓகே, பரவாயில்ல. எனக்கு எனக்கு காட்டியான பிரச்சனை இல்லை சொல்றேன். ரைட், ஓகே. இப்ப கவனிங்க. ஆனா இந்த தேவனுடைய மீடியா அதை குறித்து தான் இது எத்தனை மாதம் கண்டினியூ பண்ணணுமோ தெரியல. நம்ம இது கண்டினியூவா பார்க்க. ரைட், இப்ப தேவனுடைய மீடியா என்பது நான் புதன்கிழமை சொன்னது போல ஒரு தலைப்பு. என் தலைப்பு என்று சொன்னால் அதை இப்பொழுது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். ரைட், தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 20வது வசனம். 2 பேதுருவின் புத்தகம் 20வது வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். இப்பொழுது இந்த பைபிளுக்கு வேதாகமத்திற்கு ஒரு தலைப்பு கொடுப்போம் என்றால் அந்த ஹெட்லைன், அந்த தலைப்பு இந்த 2 வசனங்கள் தான். இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த 2 வசனங்கள் தான். இந்த 2 வசனத்துல என்ன கவனிக்கிறோம்? எல்லாருமே தயவாக உங்களுடைய வேதாகமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1வது வசனத்தை நான் வாசித்தேன். வேதத்தினுடைய பரிசுத்த வேதாகமத்தின் தலைப்பு என்பது இதுதான், இந்த 2 தான். ரைட், என்ன இந்த 2 வசனம் தலைப்பு என்று எழுதிக் கொள்ளுங்கள். இந்த தலைப்பு என்ன தலைப்பு? வேத பரிசுத்த வேதாகமம் சுய தோற்றமாய் தோன்றவில்லை, அது இண்டிவிஜுவலாய் தோன்றவில்லை. சரி, நீங்க கற்றுக்கொள்ளுகிற நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். நீங்க நல்ல நீட்டா எழுதி வச்சிருக்கிறீங்க. ஒருவேளை எழுத கூடியவர்கள் எழுதுங்க, எழுதி படிப்பதுதான் நல்லது. ரைட், ஓகே. சும்மா கேட்டுக்கொண்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த நான் கொடுக்கிற இந்த வேத பாடமும் நீங்கள் வேற எங்க கேட்கறது நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இது நான் பெருமைக்கு சொல்லையில நிறைய பேர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். ஆகவே இப்ப கவனி, ஒரு பரிசுத்த வேதாகமத்துக்கு ஒரு தலைப்பு கொடுப்போம் என்றால் இந்த 2 வசன ஆதாரங்கள், இந்த 2 வசன ஆதாரங்களிலே 2 பேதுரு 1:20 சொல்லுகிறது, வேதாகமம் எந்த விதத்திலும் சுயமாய் யாருடைய விருப்பத்தின்படி தோன்றவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, 21வது வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. 2வதாக நீங்கள் எழுதி கொள்ள வேண்டியது, பரிசுத்த வேதாகமம் எந்த மனுஷனுடைய விருப்பத்தினாலும் எழுதப்படவில்லை. எந்த மனுஷனுடைய விருப்பமும் இந்த கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமத்துக்குள் இல்லை. ரைட்.
அடுத்த மூன்றாவது பகுதியை நீங்கள் பார்த்தால் அது தேவனுடைய விருப்பத்தின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய எண்ணங்களையும் செயல்களையும் இந்த கடவுளுடைய ஊடகம் மக்களுக்கு பிரதிபலிக்கின்றது. கேக்குதா? ஆமென். சரி, ஒரு ஆமேன் எல்லாரும் சொல்றதுனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆமேன் என்றால் என்ன தெரியுமா? அப்படியாக கடவுது. அப்படி ஆக கடவுது. இன்னொன்னு Right. இயேசு ரெண்டு கிறிஸ்துவின் விஷயம் இருக்கு. பெயர். ரைட். தேவகுமார் பிரதர் தெளிவா சொல்ற. ஒன்று, ஆமேன் சொல்லும் போது நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தை ரிசீவ் பண்ணப்பட்டு எக்ஸெப்ட் பண்ணப்படுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படுகிறது. அதான் ஆமேன் அப்படியே ஆக கடவுது. முதலாவது. இரண்டாவது, இயேசுவினுடைய நாமத்தில் ஒரு நாமம் ஆமேன். அப்ப ஆமேன் சொல்ல கூச்சப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம், கௌரவ பிரச்சனை அடைகிறோம் என்றால் இதை குறித்து என்ன சொல்லலாம்? நமக்கு தேவையில்லை என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று அர்த்தம். இந்த வார்த்தையோ அல்லது இந்த ஸ்டடியோ அல்லது இயேசுவையோ நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறோம். நல்லதை கவனிங்க. இதெல்லாம் நீங்க நினைக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்று சொல்லி இல்ல இல்ல. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி என்னால இயன்றதை எனக்கு தெரிந்தது சொல்லி தருகிறேன். இயேசுவும் அப்படித்தான் சொன்னார். நான் ஒன்றையும் மறைக்கல, உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருகிறேன்னு சொன்னார் இயேசு. ரைட். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேனுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, ஆமேன் என்றால் நல்ல கவனிங்க, ரிசீவ் அண்ட் அக்செப்ட், ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கின்றோம். அடுத்தது அப்படி ஆகும் என்று அதை ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கின்றோம். இரண்டாவது விஷயம், இயேசுவுக்கு ஒரு நாமம் ஆமேன் என்கிறவர். அப்ப அந்த ஆமேன் என்று சொல்ல நாம கூச்சப்படுவோம் என்றால் தேவையில்லாமல் ஆமேன் சொல்லக்கூடாது. சில ஊழியர்கள் சும்மா ஆமேன் ஆமேன் கத்துறாங்க. சும்மா தேசம் அழியட்டும் ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா ஆமேன்னு சொல்லுவார்கள். தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அவங்க அடுத்த விஷயம் சொல்ல வரையில, இப்ப தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது, நாம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்ல வருவார்கள். ரைட். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றதுக்கு ஒரு ஆமீன் போடுவார்கள். அப்படி தேவையில்லாமல் ஆமீன் சொல்லக்கூடாது, தேவைக்கு ஆமீன் சொல்ல வேண்டும். இப்பொழுது நீங்க இந்த கடவுளுடைய ஊடகம் என்ற இந்த வேதாகம சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் ரிசீவ் அண்ட் அக்செப்ட். பாப்போம் ஒரு ஆமீன். பாருங்க, உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தருகிறேன். ரைட். எனக்கு ஒரு டீ கூட தர மாட்டீங்க, ஆனாலும் நான் சொல்லி தருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்ப கவனிங்க, இந்த வேதாகமம் கடவுளுடைய ஊடகம். இந்த ஊடகமானது அதனுடைய சப்ஹெட்டிங் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தலைப்பு நாம் பரிசுத்த வேதாகமத்துக்கு கொடுப்போம் என்றால் சப்ஹெட்டிங், மெயின் ஹெட்டிங் வேதாகமம் கடவுளுடைய ஊடகம். சரிதானே? வேதாகமம், அதாவது இந்த தலைப்பு கடவுளுடைய ஊடகம். அப்ப வேதாகமம் கடவுளுடைய ஊடகம். ரைட் ரைட். இரண்டாவது, இந்த வேதத்தின் படி 20வது வசனம் சொல்லுகிறபடி இது எந்த சுயநலத்திற்காகவும் எந்த சுய தோற்றமுடையதாகவும் எந்த ஒரு தனிநபருக்காகவும் எந்த மனிதனுக்காகவும் இந்த ஊடகம் செயல்படவில்லை. ரைட். 21ஆம் வசனம் சொல்லுகிறபடி இது எந்த மனுஷனுக்காகவும் எந்த மனுஷனுடைய விருப்பத்திற்கு இது செயல்பட முடியாது, செயல்படாது. முற்றிலும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய எண்ணங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் அறிவிப்பதே கடவுளுடைய ஊடகம். ஆமென். இன்றைக்கு இந்த ஊடகம் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. முடிய போகிறது. தொடர்ச்சியாக இந்த கடவுளுடைய ஊடகங்களை பார்ப்போம். ஊடகம் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. வாசிக்கலாம்.
யோவான் இப்படி மனிதர்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்றால் வாக்குத்தத்தம் என்ற போர்வையில இந்த தேவனுடைய எண்ணங்கள், செயல்கள், திட்டங்களை வாக்குத்தத்தம் என்ற போர்வையில தங்களுக்குள்ளதாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். இதுக்கு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சரி, பிரேக் பண்ணது. ஓகே, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷம். இந்த செய்தியை, இந்த வார்த்தையை கடவுளுடைய செய்தி இருக்கிறார். செய்தி கிறிஸ்தவ சார் விட்டு விட்டு தான் கேட்குமா சார்? சரியா கேட்கல. அதான் சரி, போனுக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஒரு போன் கிடைக்கும்படியாக. இது கேக்குதா? இது கேக்குதா? இது தெளிவா கேக்குப்பா சார். அதான் வசனம் வந்தாதான் தெளிவடையாது. ரைட், ஓகே. இந்த செய்தியில தேவன் 3 காரியங்களை வலியுறுத்துகிறார். இந்த 3 காரியங்களில இன்னைக்கு கிறிஸ்துவ தலைவர்கள் வாக்குத்தத்தம் என்ற போர்வையில அல்லது சுவிசேஷ கூட்டம் என்ற போர்வையில ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அறிவிக்கிறார்கள். என்ன? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பது. கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனால் இது முழுமையான செய்தி இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிறார் அந்த வார்த்தையில. ஆனா இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த செய்தியை பிரித்து திரித்து மனிதனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இந்த வேதாகமம், அந்த பரிசுத்த தேவனுடைய ஊடகத்தை மனிதனுடைய விருப்பத்துக்கு திருப்புகிறார்கள். அப்படி என்றால் என்ன? நமக்கேற்ற வசனங்களை, நாம் விரும்புகின்ற வசனங்களை கையாளுவதாகும். அப்ப தேவனுடைய விருப்பத்துக்கோ, தேவனுடைய எண்ணத்துக்கோ, தேவனுடைய செயல்பாடுகளுக்கோ நாம் வசனம் பயன்படுத்தாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மனிதனுடைய விருப்பத்துக்காக நாம் என்ன செய்யறோம்? இந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம். அப்படி என்றால் உங்களுக்கு ஹெட்லைனை நீங்க கவனிங்க, தலைப்பை கவனிங்க. பரிசுத்த வேதாகமம் எந்த மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதல்ல. பரிசுத்த வேதாகமம் அது சுயநலத்துக்காக வருவதல்ல. பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய செயலையும், தேவனுடைய எண்ணங்களையும், தேவனுடைய திட்டங்களையும் அறிவிக்கின்றதான ஒரு ஊடகம். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 அப்ப இதை இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சுயேட்சைக்கேற்றபடி வசனத்தை திருப்புகிறான். அவன் முழுமையான செய்தி அறிவிக்காமல் தனக்கு விருப்பமானதை, மக்கள் விரும்புகின்றதை அறிவிக்கிறார்கள். எனவே இந்த ஊடகம் கொச்சப்படுத்தப்படுகிறது. ஊடகத்தினுடைய முழு செய்தியும் மக்களுக்கு போக விடாதபடிக்கு சாத்தான் மிகவும் கவனம் உள்ளவனாய் இந்த வேத வசனத்தை திருப்புகிறான். இதைத்தான் பழைய ஏற்பாட்டு சபைகள், பழைய ஏற்பாட்டு சபை என்ன? யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். இதைத்தான் இயேசு மிகவும் மிகவும் கண்டனம் பண்ணினார், கடிந்து கொண்டார். ஆனா இன்றைய திருச்சபையினருக்கு யார் கண்டனம் பண்ணுவது, யார் கடிந்து கொள்வது? ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். பழைய வசனத்தை சொல்லிக் கொடுத்தாலும் தேவனுடைய வல்லமைகளையும் வசனங்களையும் தவறாய் பயன்படுத்துகிறார்கள். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். அடுத்து நாம் தொடர்ச்சியை பார்ப்போம். வாசிங்கள். மத்தேயு சுவிசேஷம். மற்றவர்கள் நீங்க தேவையில்லாம மைக்க ஆன் பண்ணி வைக்காதீங்க.
அது எக்கோ பண்ணுது. தேவைக்கு மட்டும் அதை ஒன் பண்ணுங்க. ஓகே, கடைசியாக வாசித்து முடிக்க போறோம். வாசிங்கள் மத்திய 22, 29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்க வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். ரைட், இப்பொழுது கவனிங்க. பாருங்க, இங்க ஒரு சோதனையா இருக்கிறது. ரைட், கவனிப்போம். இப்ப இயேசு கண்டனம் பண்ணினார், நீங்கள் வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமையும் நீங்க தப்பா யூஸ் பண்றீங்க, மிஸ்யூஸ் பண்றீங்க. சோ அன்றைக்கு யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் இதை தவறாய் மிஸ்யூஸ் பண்ணினது உண்டானால் இன்றைக்கு பண்ண மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? ஏன்னா இந்த காலம் அந்த காலத்தை விட கொடூரமான காலமாயிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த கடவுளுடைய ஊடகத்தை தன்னுடைய இஷ்டத்துக்கு, கடவுளுடைய செய்தியை தன்னுடைய இஷ்டத்துக்கு திசை திருப்புகிறார்கள். இதிலிருந்து நீங்கள் நீங்க வெளியே வரணும், இதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும், இதுல இருந்து நீங்க தெளிவடையணும். இந்த சத்தியத்தை, தேவனுடைய செயல், தேவனுடைய எண்ணம், தேவனுடைய காரியத்தை நாம் மக்களுக்கு சொல்வதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? தேவன் நம்மை எதற்கு அழைத்தார்? எங்களுடைய இஷ்டப்படி வாழ அல்ல, எங்களுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு அல்ல. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சரி, நான் முடிவுக்கு வருகிறேன். சரி, இதுல சில பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, இருக்கிறீங்க.